எனக்கு அருமையானவர்களே, ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் இனிய நாமத்தில் ஒவ்வொருவருக்கும் என்னுடைய அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவிக்கிறேன். இன்னைக்கு தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிற நான் தேவனை தேடவும் தேவனை சேவிக்கவும் அழைக்கப்பட்டிருக்கிறோம். இன்னைக்கு அநேக திருச்சபை மக்களை நாம் பார்க்கும்போது அநேகர் ரட்சிக்கப்பட்டாலும் அந்த ரட்சிப்பின் சந்தோஷத்தை அநேகர் இழந்திருக்கிறதை பார்க்கிறோம். நாங்கள் ஆண்டவரை 1987 ஆண்டு காலப்பகுதியில் தேவனை சந்தித்தோம். தேவனை சந்தித்த தேவ ஜனங்களின் வாழ்க்கையில் இருந்த உற்சாகம், சந்தோஷத்துக்கு அளவே இல்லை. அன்றைக்கு சபையில் இருந்த மக்கள் விசுவாசிகள் என்று சொல்வதை விட ஊழியர்கள் என்று சொன்னாலே அதுக்கு நிகரில்லை என்று சொல்லலாம். என்றால் அன்றைக்கு ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு மனிதர்களும், தேவனை அறிந்த ஒவ்வொரு மனிதர்களும் ஊழியத்தில் தீவிரமான ஆர்வங்களை காட்டினார்கள். நாங்கள் இளம் வாலிபர்கள் கட்ட காட்சியோடு கூட எங்களுடைய போதகர்கள் எங்கு போனாலும் அவர்களுக்கு பின்னாக சென்று ஊழியத்தை நிறைவேற்றுவதற்காக துடித்த காலங்கள். தெரு தெருவா துண்டு பிரதிகளை கொடுத்து இயேசுவை உயர்த்தினோம், இயேசுவை மகிமைப்படுத்தினோம். அதனாலதான் நான் சொல்வேன், நான் ஊழியக்காரனாகினதினால் ஊழியம் செய்யவில்லை, ஊழியம் செய்ததினால் நான் ஊழியக்காரன். நான் போதகர் ஆகினதினால் போதகராகவில்லை, நான் போதித்ததினால் போதகரானேன் என்று சொல்வேன். இன்னைக்கு அநேகரை பார்க்கிறோம், ஊழியம் என்றால் அநேகருக்கு பிரசங்கம் பண்ணுவது தான் என்று நினைக்கிறார்கள். பிரசங்க மேடையை அலைந்து தேடி திரிகிற மக்கள் அநேகர். ஆனால் நாங்கள் அந்த நாட்கள்ல பிரசங்க மேடைகளை நாங்களே உருவாக்கினோம். ஆத்துமாக்கள் எங்களை தேடி வரவில்லை, நாங்கள் ஆத்துமாக்களை தேடி போனோம். இன்னைக்கு அந்த ஆர்வம், அந்த தாகம் இன்னைக்கு அநேகருக்கு இல்லை. ஏனென்றால் தன்னுடைய ஆத்துமாவை குறித்தே அநேகர் கவலை இல்லாமல், கரிசனை இல்லாமல் வாழ்கிறதை பார்க்கிறோம். அநேகருடைய வாழ்க்கையில ஜெபம் இல்லாத ஜீவியங்கள், இன்னைக்கு வேத வார்த்தைகள் அறிவில்லாத வாழ்க்கைகளை வாழ்ந்து கொண்டு இன்னைக்கு ஏதோ ஒரு கடமையிலே பலர் வாழ்ந்து கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். தேவனுடைய பிள்ளைகளே, உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையை குறித்து நீங்கள் எடுக்கிற முயற்சிகள் என்ன, கரிசனைகள் என்ன? ஆவிக்குரிய காரியங்களை குறித்து உங்களுக்கு இருக்கிற பசி, உங்களுக்கு இருக்கிற தாகம் என்ன? இன்னைக்கு தேவனுடைய காரியங்களை குறித்து எவ்வளவு ஆர்வம் உள்ளவர்களாக இருக்கிறீர்கள்? இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரை குறித்த அறிவு அநேகருக்கு இல்லை. பரிசுத்த ஆவியானவர் குறித்த அறிவு இருந்தாலும் பரிசுத்த ஆவியானுடைய வல்லமை வரங்கள் இல்லாதவர்களாக வாழுகிறார்கள். இன்னைக்கு வரட்டு கிறிஸ்தவர்கள், வரட்டு ஆராதனைகள், வரட்டு ஊழியங்களை பார்க்கிறோம். இன்னைக்கு ஊழியங்கள் நடக்கிறது, ஆனால் ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய ஊழியங்களை காணோம். சபைகள் இருக்கிறது, ஆத்துமாக்களை சபைகளுக்குள்ளே காணவில்லை. ஆது திருச்சபைகளை கவனித்து பாருங்கள். அன்றைக்கு தேவனுடைய ஆவியானவர் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்த போது அவர்கள் எல்லாரும் தேவனுக்காக எழுந்து பிரகாசிக்கிற விளக்காயிருந்தார்கள். ரட்சிக்கப்படுகிற ஜனங்கள் அனிதினமும் சபையில சேர்க்கப்பட்டார்கள். அப்போஸ்தலருடைய கைகளினால் அநேக அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெற்றது. சபைக்குள்ள பய பக்தி உண்டானது, சபைக்குள்ள பரிசுத்தம் உண்டானது, சபை மிஷனரிகளை அனுப்புகிறதாக மாறினது. எப்பொழுதும் சபை உபவாசிக்கிறதாகவும் தேவனை ஆராதிக்கிறதாகவுமே காணப்பட்டது. அப்படி ஒரு சபையை இன்றைக்கு நம்முடைய பட்டணத்துல பார்ப்பது அரிது. இன்றைக்கு ஏதோ ஒரு கடமைக்காக ஆராதனை, கடமைக்காக ஒரு ஊழியம், கடமைக்காக ஒரு பிரசங்கம், கடமைக்காக ஒரு வாழ்க்கையாகவே இன்றைக்கு மாறிக்கொண்டிருக்கிறதை பார்க்கிறோம். நான் யோசிக்கிறது, அநேக சபைகள் இருக்கிறது, ஆத்துமாக்கள் இல்லை. ஒவ்வொரு சபைகளிலும் ஒரு எண்ணிக்கைக்கு உட்பட்ட சபைகளாகவே இருக்கிறதை பார்க்கிறோம். ஒரு பெரிய தாக்கத்தை உண்டாக்கக்கூடிய, ஒரு பெரிய மாற்றத்தை கொடுக்கக்கூடிய சபைகளை இன்றைக்கு பார்ப்பது நம்மளை சுற்றிலும் அரிதாகவே போய்விடுகிறது. ஏன்? இன்றைக்கு ஆவிக்குரிய தாகங்கள் மனுஷர்கள் மேல் குறைந்து விடுகிறது. ஏசாயாவின் புஸ்தகத்தில் 44வது அதிகாரம் 3வது வசனம் சொல்லுகிறது, தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட நிலங்கள் மேல் ஆறுகளையும் ஊற்றுவேன் என்று சொல்லுகிறார். தாகம் உள்ளவன் மேல் தண்ணீரையும் வறண்ட 6 நிலங்கள் மேலே, இல்லாட்ட வறண்ட நிலத்தின் மேல் ஆறுகளையும் நான் ஊற்றுவேன் என்று சொல்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இன்றைக்கு உனக்கு அந்த தாகம் இருக்குமா இருந்தால், உனக்குள்ள அந்த பசு இருக்குமா இருந்தால்,
தேவன் தன்னுடைய ஆவியை உண்மையில ஊற்றுவார். உன்னை கொண்டும் தேவன் வல்லமையான காரியங்களை செய்வார். எந்த மனிதன் தேவனை குறித்து தாகம் உள்ளவனாய், ஆண்டவருடைய ராஜ்யத்தை குறித்து தாகம் உள்ளவனாய், சுவிசேஷத்தை குறித்து தாகம் உள்ளவனாய், ஊழியத்தை குறித்து தாகம் உள்ளவனாய், வரங்கள் வல்லமைகளை குறித்து தாகம் உள்ளவனாய், அழிந்து போகிற ஆத்துமாக்களை குறித்த தாகம் உள்ளவனாய் இருக்கிறானோ, தேவன் தம்முடைய ஆவியை அவன் மேல ஊற்றி அவனை கொண்டே தேவன் ஒரு ரட்சிப்பை கொண்டு வருகிறவராய் இருக்கிறார். எனக்கு அருமையானவர்களே, இந்த செய்தியை கேட்கிற நீங்கள் தேவனுடைய காரியங்களை குறித்து பசி தாகமாயிருங்கள். தேவன் உங்களுடைய மேலே தம்முடைய ஆவியை ஊற்றப்படும் என்று ஆண்டவரிடத்தில் ஆர்வமாய் கதறுங்கள். தாகம் உள்ளவன் மேலே தானே தேவன் தண்ணீரை ஊற்ற முடியும். இன்னைக்கு பலருக்கு பல தாகம் இருக்கிறது. எப்படி பணக்காரனாகலாம், எப்படி கோடீஸ்வரனாகலாம், எப்படி பணம் சம்பாதிக்கலாம், எப்படி வீட்டை கட்டலாம், எப்படி வாகனங்களை வேண்டலாம், எப்படி மற்றவர்களை போல நானும் தாம்பிகமா வாழலாம் என்ற பலவிதமான ஆசைகள் பலருக்கு இருக்கிறது. ஆசையை விட பேராசையாகவே மனுஷன் வாழ்கிறான். ஆனால் தேவ ராஜ்யத்தை குறித்து, ஊழியத்தை குறித்து உங்களுக்கு இருக்கிற தாகம் என்ன? அதனால்தான் ஒரு மனிதன் சொன்னான், சிலருடைய ஆசை பொன், பொருள், மண், வெள்ளி, ஆனால் என்னுடைய ஆசையோ இழந்து போகிற ஆத்துமாக்கள். அந்த தாகம் நமக்கு இருக்குமா இருந்தால் தேவன் தம்முடைய ஆவியை எங்கள் மேலும் ஊற்றுவார். எங்களை கொண்டும் வல்லமையான காரியங்களை செய்வார். ஜோமனுவம்மா, ஆண்டவரே, இந்த ஆவிக்குரிய தாகத்தை எங்களை தாரும் என்று கேட்போம்மா. எங்களை நேசிக்கிற எங்கள் அருமை தகப்பனே, இந்த வேளையிலும் சுவாமி, இந்த வார்த்தையை கேட்கிற பிள்ளைகள் உம்முடைய ஆவியினால் நிரப்பப்படட்டும், வல்லமையினால் நிரப்பப்படட்டும், வரங்களால் நிரப்பப்படட்டும். ஒரு ஆவிக்குரிய தாகம் உள்ளவர்களால், ஆண்டவருடைய ஊழியத்தை குறித்து ஆர்வம் உள்ளவர்களால் ஒவ்வொருவரையும் தேவன் எழுப்பும். தேவன் தாமே கூடந்து வழி நடத்தி ஆசீர்வதிக்கும்படி இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். எனக்கு அருமையானவர்களே, தேவ காரியங்களை குறித்து தாகமுள்ளவராயிருங்கள். தேவன் உங்களையும் எடுத்து பயன்படுத்துவார். ஆமென், ஆமென்.